ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்ளிக் டைம் டேபிள். நமக்கு வந்து ஷெடியூல்லாம் போட்டாங்க. ஸோ 2025 to 2026 படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த அகாடமிக் இயரில் படிக்கிறவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஸோ வந்து என்னென்னா நமக்கு எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கு, அதாவது என்னென்னா 12th அப்படிங்கும்போதுக்கு மார்ச் 2 ஆரம்பித்து 26 முடியுது. அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி நம்ம 10th எழுதியிருப்பாங்கல்ல, 10th இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 11 ஆரம்பித்து ஏப்ரல் 6 தான் முடியுது. ஓகேவா? சரி, இது யார் 11th, நமக்கு தான் 11th கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா ஒன்லி ஃபார் அரியர் கேண்டிடேட்ஸ். ஓகேவா? ஸோ அரியராக, அதாவது இந்த வருஷம் இப்போ 12th படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க 11th ஃபெயிலாக இருப்பாங்கல்ல, அவங்க வந்து 11th எக்ஸாம் எழுதணும். அவங்களுக்கான ஒரு டேட்டு தான் இந்த இது கொடுத்துருக்குறாங்க. சரி, ப்ராக்டிக்கல் வந்து என்னென்னா உங்கள் ஸ்கூலில் வந்து 3 ப்ராக்டிக்கல் தான் நடக்கும் எப்போவுமே. இப்போது சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்க, சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 3 ப்ராக்டிக்கல் நடக்கும். அந்த 3 ப்ராக்டிக்கலுக்கு உள்ளார டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் இருக்குது. இந்த ஒன் வீக் இருக்கும் போலுக்க. இந்த 5 நாட்களில் எப்போனாலும் நடத்திக்கலாம் அந்த 3 ப்ராக்டிக்கலை. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு 14th வந்து ப்ராக்டிக்கல் முடியும், அல்லது 14th முன்னாடியே முடிச்சாங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் தான். ஒரு 15 days கிட்ட இருக்குது. அதை வந்து ஒரு தரமாக பயன்படுத்தணும். ஓகேவா? எஸ்எஸ்எல்சி அந்த மாதிரி தான் 23 to 28. ஸோ அதுவும் வந்து என்னென்னா பயங்கரமாக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டென்டேட்டிவ் ரிசல்ட் வந்து 8 விடுவாங்க, May 8 அப்படின்னு விடுவாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய ப்ராசஸ் இருக்குது. காலேஜில் போய் விட தண்டியும் நிறைய பெரிய ப்ராசஸ்லாம் இருக்குது. ஓகேவா? அவங்களுக்கு வந்து 2020. சரியா? 10th 20 அவங்களுக்கு 10 நாள் கழித்து உங்களுக்கு விடுதாங்க. சரி, டக்குன்னு நான் 12th மட்டும் சொல்கிறேன், மிச்சம் எல்லாத்தையும் பிடிஎஃப்பில் கொடுத்துருந்தேன். ஓகேவா? 2 திங்கட்கிழமை ஆரம்பித்து தமிழ் மற்றும் அந்த ஃப்ரெஞ்சு எல்லாம் நிறைய பேர் எழுதுவாங்க. அது வேறு 5 அப்படிங்கும்போதுக்கு ஒரு 2 நாள் கேப் இருக்குது. ஸோ செகண்டு வந்து நீ முடிச்சுட்டு வருவீங்க. 3, 4 அந்த 2 நாள் நல்லா படிக்கலாம். 5 உங்களுக்கு எக்ஸாம். 2 நாள் தான் டைமு. இங்கிலீஷ்க்கெலாம் ரொம்ப அதிகம் 2 நாள். ஸோ அடுத்து வந்து என்னென்னா 9. ஓகேவா? 6, 7, 8 ஒரு 3 நாட்கள் வந்து என்னென்னா கெமிஸ்ட்ரி. சரிங்களா? அக்கௌண்டன்சி, ஜியோகிராஃபி. நம்ம கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 3 நாட்கள் தான் டைம். ஸோ ஒரு நாளைக்கு இன்ஆர்கானிக்கு ஃபிசிக்கலாக படிச்சுட்டு இன்னொரு நாளைக்கு ஆர்கானிக்கை ஃபுல்லாக உட்காந்து படித்தா கூட யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். ஓகேவா? இன்னும் ஒரு நாள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா என்னென்னலாம் படிக்கல இதெல்லாம் பார்த்துக்கிட்டே முடிச்சிடணும். ஒரு 2 நாள் உட்காந்து கஷ்டப்பட்டு படிங்க. அந்த 3ஆவது நாள் உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக படிக்கணும். ஏன்னா அடுத்த நாள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அன்னைக்கு உட்காந்துட்டு 1 மணி 10 மணி 3 மணி 4 மணினா அப்படிலாம் உட்காந்து படிக்கக்கூடாது. 2 நாள் கொஞ்சம் சிவியராக ஆக்சன் பண்ணி ஒரு 1 o'clock வரை படித்தா கூட அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக உட்காந்து படிக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மண்டே அப்படின்னா சண்டே உட்காந்து ஃபுல்லாக உட்காந்து படிக்கிற அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து வந்து ஃப்ரைடே முடிஞ்சோடனே மண்டே ஆரம்பித்த நாள் முடித்து அப்புறம் அந்த வாரத்தில் முடிவு என்னது, தட் மீன்ஸ் ஒரு 3 நாட்கள் லீவ் இருக்குது. எங்கள் ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, எம்ப்ளாயபிலிட்டி, ஸ்கில். அதாவது நமக்கு ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்கள் அதிகம்தான். ஓகேவா? ஒரு 2 வால்யூம் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வால்யூம், இன்னொரு நாளைக்கு இன்னொரு வால்யூம். இந்த மாதிரி படித்தா கூட யூ வில் ஃபினிஷ் யுவர் போர்ஷன். ஓகேவா? அந்த மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டும் படிங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள், இன்னொரு நாளைக்கு செகண்ட் வால்யூம் ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள். இடைவிடாமல் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 10 minutes பிரேக்னு எடுத்து படிச்சிங்கன்னா கூட, ஏன்னா அன்றைக்கி வந்து எதுவும் டவுட்டு கூட பார்க்கக்கூடாது. அது என்ன டவுட்னாலும் அடுத்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸும் ஃபஸ்ட் வால்யூமை ஃபுல்லாக தரவு பண்ணணும். அதனாலே கொஞ்சம் கஷ்டம்தான். 4th லெசன்லாம் பிக் லெசன் தான். பட் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டதுனாலும் முடிச்சிடணும், ட்ரை பண்ணினாலும் முடிச்சிடணும். ஓகேவா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஃபீல் ஆகிற லெசன்லாம் லாஸ்ட் போட்டுக்கணும். ஓகேவா? அன்றைக்கே லாஸ்ட்டு நைட்டு உட்காந்தனாலும் படிச்சிடணுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நமக்கு வந்து அடுத்த ஹீரோ வராப்பில் 13 முடித்த உடனே 14, 15, 16. சரிங்களா? 3 நாட்கள். அதாவது நான் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட், கோர் சப்ஜெக்ட், கட் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் வந்து 3மே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து சமமாக கொடுத்துருக்காங்க லீவு. சரிங்களா? அப்போ மேக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 17 ஆரம்பிக்கி 17 உங்களுக்கு வந்து உண்டு. சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, மேக்ஸ் வந்து 3 நாட்கள் லீவு,
ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு 1.5 நாளுக்கு வந்து ஒரு வால்யூம், இன்னொரு 1.5 நாளைக்கு ஒரு வால்யூம், இப்படி தான் முடிக்க முடியும். ஓகேவா? கிட்டத்தட்ட எல்லா சம்மையெல்லாம் பார்க்க முடியாது. முக்கியமான கான்செப்ட்டு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயும், அதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா இப்போ எல்லாம் படித்தவங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் அப்படியே கான்செப்ட் வைஸ் தெளிவாக கிளியராக இருக்கமா அப்படிங்கிறது தெரியும். முக்கியமான எக்ஸசைஸில் எல்லா சம்மையும் போட்டு பார்த்துடணும், கண்டிப்பாக போட்டு பார்க்கணும். முக்கியமான எக்ஸசைஸ்ன்னு இருக்கும் இல்லையா, மிச்சம் எல்லா சம்ஸையும் ஒரு வாட்டி நல்லா அனலைஸ் பண்ணி, ஆனால் அதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அதான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பிளானில் இருந்திருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். 1 மார்க்கை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தரவு பண்ணிட்டு லாஸ்ட்டு போகிறதுக்கு அந்த 1 நாள் முன்னாடி சாயந்தரம் உட்காந்து ஒரு 1 மார்க்கை ஒரு வாட்டி பார்த்துடணும். ஓகேவா? 1 மார்க் 6 மணிக்கு ஆரம்பித்தா கூட 9 மணிக்கு முடிச்சிடலாம், ஒரு எக்ஸாமுக்கு அந்த சாயந்தரம் போல். ஓகேவா? ஸோ பயப்படவே கூடாது, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, முடிஞ்சது தான், நம்ம படித்தது தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம 23ஆம் தேதி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 17, 18, 19, 20, 21, 22 அப்படிங்கன்னு ஒரு 5 நாள் 5 days லீவ் இருக்குது பயாலஜி. அவங்களுக்கு 12th முடிஞ்சு, என்னது முடிஞ்சு, 12th முடிஞ்சா. அப்புறம் ஒருத்தங்க மாட்டிக்கிட்டாங்க பாருங்கள், இந்த இருக்காங்க பாருங்கள், 26ஆம் தேதிக்கு வர்ற அந்த எக்ஸாம் எல்லாருக்கும் எரிச்சு வரும். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அன்றைக்கி. பட் எனக்கு அதான் தெரியல, எதுக்கு 8 days வந்து அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு லீவு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியலை. ஓகேவா? ஸோ 8 நாட்கள்ங்கிறது வந்து மிக மிக அதிகம். பயாலஜி கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு 3 to 4 daysங்கிறது ரொம்ப அதிகம். அட்லீஸ்ட் 3 days ரொம்ப ரொம்ப அதிகம் மாதிரி தான் எனக்குலாம் தோணும். ஸோ 3 days வந்து குட். பட் இங்கே 8 daysக்கு கொடுத்துருக்கறதுனால பசங்க வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மனநலத்தோடு பாதிப்படுவாங்க. ஏன்னா இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்ஸ் இருந்தனாலும் ஒரு 5 நாள் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறம் 3 நாள் உட்காந்து கம்ப்யூட்டர் படிப்பான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிறதுனால. ஸோ இதுதான் 12th டைம் டேபிள். 11th வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? 11th அவ்வளோவா தேவையில்லை. 10th பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி ஆரம்பிக்காங்க. இவங்களுக்கு முடிஞ்ச ஒரு 10 நாள் கழிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மண்டே ஆரம்பிக்கலாம், அடுத்த மண்டே போய் ஓகே. ஸோ 11ஆம் தேதி தமிழ், அப்புறம் 16ஆம் தேதி 5 நாள் இதுக்கே லீவு, 12, 13, 14, 15, 4 நாட்கள். இங்கிலீஷ்க்குலாம் ரொம்ப அதிகங்க 4 நாள். வேறு அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மண்டே முடித்தா அடுத்த மண்டே முடித்தா ஒரு 2 நாள் கழிச்சு 1 week + 2 days. எதுக்கு? மேக்ஸுக்கு. கிட்டத்தட்ட 10 நாட்கள் கிட்ட வந்து என்னது மேக்ஸுக்கு வந்து லீவு, ரொம்ப அதிகம். பட் பசங்களுக்கு வந்து இப்போ வந்து நல்லா தெரியும் 10 நாள் லீவ் இருக்குது அப்படிங்கிறது. பட் அது போக 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 உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு என்னடா இது 10 நாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்தவங்களாம் ஈஸியாக முடிச்சுடுவீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்குறவங்களாம் தெளிவாக பார்க்கணும், ஒரு சம்மும் விடாமல் பார்த்துடணும். சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25, 26, 27, 28, 29 4 நாட்கள் லீவு. இதுக்கெல்லாம் 10 நாள் கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, தியரி சப்ஜெக்ட் ரொம்ப போட்டு போன்னு சொல்லுவீங்க. அப்புறம் பாருங்கள் சோஷியல் சயின்ஸ் 31, 1 அப்படின்னு ஒரு 2 நாள் தான் லீவ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மோசங்க இதெல்லாம், 2 நாள் தான் லீவ் கொடுத்துருக்காங்க. ஓகே அப்படி தான் சொல்லணும், மிச்சபடி ஒன்றும் இல்லை. ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜ் அவ்வளோவெல்லாம் எடுக்க மாட்டீங்க. அது நீங்கள் ஆப்ஷனல் லாங்குவேஜ் இப்போ எழுதுறீங்கன்னா கூட 600 தான் வரும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது எந்த வருஷம், போன வருஷத்துலேருந்தே அது வந்து வந்துடுச்சு, திட்டத்துக்கு வந்து அமல்படுத்திட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ 10th பார்த்திங்கன்னா காடு கொடுத்த கிஃப்ட் மாதிரி அவ்வளோ ஒரு 10 நாள் 15 நாள் அப்படி மாதிரி இருக்குது. 5 நாள் லீவு, மினிமம் 3 நாளாக தான் லீவ் கொடுக்காங்க. இங்கே சோஷியல் மட்டும்தான் 2 நாள் லீவு. ஏங்க இது 10 நாள் கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி முடியுது, இவங்களுக்கு வந்து மார்ச் 26 முடியுது. குட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிசல்ட்டுக்கும் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? அதாவது இப்போ லீவு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஃபுல் ஃபோக்கஸோடு படிப்போம். முடித்தோடனே அப்புறம் என்னடா இது இவ்வளோ நாள் லீவா அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஸோ இப்போவுமே இருந்து நல்லா ட்ரை பண்ணி படிங்க, உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. ஒரு எக்ஸாமையும் உங்கள் பப்ளிக்கில் எழுதுகிற கொஸ்டினுக்கு ஆன்சராக நினச்சிட்டு எழுதினீங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக்கில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் கேரண்டி, அந்த மாதிரி சொல்லுவேன். ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் எழுதுங்க. இப்போவுமே இல்லாத மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இன்னும் இன்றைக்கி நவம்பர்னால் இன்னும் அடுத்து டிசம்பர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஃப் அலி போவோம், அப்படி போவோம். அடுத்து ஆரம்பித்தோடனே ஒரு வாரத்தில் ரிவிஷன் வரும், அடுத்து 2வது ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் வரும், பாதிக்குள்ளே 3rd ரிவிஷன், 4th ரிவிஷன் அப்படிலாம் போவாங்க. 3rd ரிவிஷன் ஃபுல் டெஸ்ட்டே கிட்டத்தட்ட இன்னும் 4 எழுதுவீங்க. அது முடிஞ்ச உடனே ப்ராக்டிக்கல் முடிஞ்சோடனே ஒரு 15 நாள் இருக்கும். அந்த 15 அப்புறம் பப்ளிக்கு தான் மீட் பண்ணுவீங்க.
ஸோ ரொம்ப கம்மி டைம். ஸோ அந்த டயத்தை ரொம்ப கம்மி, ஆனால் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. டைமை பொருண்டியும் காட்டிலும் படிக்கிறது வந்து ரிவைஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மி. ஸோ ரிவைஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட், படிக்காதவங்களுக்கும் இது படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுள்ள பீரியட் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வளர்ந்து வர்ற சேனலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.